இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு 40 நாள் அளவாக அப்போஸ்தலர்களோடு அவர் உண்டார், குடித்தார், அவர்களோடு உரையாடினார், வழி நடந்தார். இப்படியெல்லாம் நாம் படிக்கிறோம். இப்படி ஒரு 40 days மீன்ஸ் இட்ஸ் ஃபுல்னஸ். 40 என்பது எப்பொழுதுமே ஒரு முழுமை, அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நம்ம பார்க்கிறது, அவர் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, அவர் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தோன்றினார் என்று நாம் எழுதியதை படிக்கிறோம். இப்படி அவர் யாருக்கு தோன்றினார்? அதுதான் மிக முக்கியமானது. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்தார்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது, இல்லையா? அவருடைய புதுமைகளின் பொழுதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் 5 அப்பத்தை அவர் பகிர்ந்து 5000 பேர்களுக்கு பலுகினார், உண்ண கொடுத்தார் என்று நம்ம படிக்கிறோம். 5000, அதாவது ஆண்கள் மட்டும் 5000 என்று சொல்கிற ஒரு கணக்கை பார்க்கிறோம். அப்பா, பெண்களும் குழந்தைகளுமாக எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள். மீதி வந்த அந்த அப்பத்தை அவர் 12 கூடைகளில் நிரப்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படி பெரும் கூட்டம் அவரை சுற்றி கொண்டிருந்தது. எப்பொழுதுமே அவர் சென்றால் கூட்டம், அவரை தொடுவதற்கான முயற்சிகள், இப்படியெல்லாம் நிறைய இருந்ததை பார்க்கிறோம். அவருடைய கப்பர்நகூம் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அவருடைய வீட்டிற்குள் நுழைய முடியாமல் ஒரு நோயாளியை அவர்கள் கூரையை பிரித்து இறக்கினார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அவ்வளவு கூட்டம். ஆனா அவரு உயிர்த்த பிறகு, சாவை வென்று அவர் உயிர் பெற்ற பிறகு அவர்களுக்கெல்லாம் தோன்றவில்லையே. ஏன் என்று நாம் யோசித்திருக்கிறோமா? அவர் யாருக்கு தோன்றினார்? இந்த அப்போஸ்தலர்களுக்கு, வெறும் 500 பேருக்கு, 500க்கும் மேற்பட்ட, அவ்வளவுதான். அப்படின்னா அது கொஞ்சம் தான், இல்லையா? இட்ஸ் நாட் 5000, 6000, 7000 எல்லாம் எங்க இருக்கு? அவரை அறியாத மக்கள் இல்லை. அப்படித்தான் இருந்தது. ஏன் இயேசு கிறிஸ்து இவ்வாறு செய்தார்? தன்னை சாவுக்குட்படுத்திய அந்த ரோமை ஆளுநனை, அந்த மத குருக்களை, இல்லாவிட்டால் அந்த சதுசேய பதுசேயர்களை, தன்னை சாவுக்கு கையளித்த அந்த மக்களை, அப்படிப்பட்ட குறிப்பிட்டவர்களுக்கு அவர் தோன்றவில்லை. தான் உயிர்த்து எழுந்ததை அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. ஆகவே மிக சொற்பமான பேருக்குத்தான் அது உரித்தானதாக இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறோம். நமக்கு தெரியும் தானே, எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களா? கிறிஸ்துவை ஆழமாக அறிய ஒரு நேரத்தை ஒதுக்கி ஏதாவது வேதாகமத்தை படிப்பதோ, இல்லாவிட்டால் அவரை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்வதோ, அவர் என்னதான் சொன்னார், என்ன கட்டளைகள் என்ன, அவர் எந்த விதத்தில் அன்பு செய்தார் என்று சொல்லுகிறார்களே அது என்ன என்று அறிய முற்படுவது, இப்படி எல்லோருமா செய்கிறார்கள்? இல்லையே, வெகு சிலர். ஆகவே நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு பல சீடர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவரை சுற்றிய கும்பல், மக்கள் கூட்டம், அதை தவிர சீடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதிலிருந்து 72 பேரை அவர் செலக்ட் செய்து, இல்லையா, அவர்களை தான் செல்லவிருந்த இடங்களுக்கு ஒரு தூது அறிவிக்க அவர்களை அனுப்பினார். அந்த 72 பேருக்கும் புதுமை செய்யும் வரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்பினார். அவர்கள் சென்று புதுமைகளை எல்லாம் செய்தார்கள். மக்கள் ஆர்ப்பரித்து, அப்படி அதிசயித்து, என்ன, யார் இவர்கள்? எங்களுக்கு பின் வருகிறார் இயேசு கிறிஸ்து, அவர்தான் எங்களுக்கு இந்த வரத்தை கொடுத்தார், இதோ நோயாளியை குணமாக, இதோ இப்படி பல காரியங்கள், பேய ஓடு என்றெல்லாம் சொல்லி பல காரியங்களை செய்தார்கள். பாருங்க, அந்த 72 பேரும் வந்து தாங்கள் செய்ததை மிக மகிழ்ச்சியோடு இயேசுவோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு முறை 12 மட்டுமே அதிலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய கும்பல், எவ்வளவு பெரிய கூட்டம், அப்படியே குறைஞ்சு எப்படி கொண்டு வரார் பாருங்க இயேசு கிறிஸ்து. அந்த 12 சென்று இதே தூதை அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, உயிர் தெழுந்த பொழுது அவர் இந்த 12 தான் முதலில் தோன்றுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். ரைட்? பாருங்க, இப்படித்தான். சோ நிறைய பேருக்கு தோன்றினார், 500க்கும் மேற்பட்டவருக்கு. ஆனா பாருங்க, இன்னைக்கு வாசகத்துல ரொம்ப முக்கியமானது, 11 முன்பாக அவர் மேலெழுந்து சென்றார் என்ற ஒரு வாசகத்தை நம்ம படிக்க போகிறோம் என்று. வெறும் 11 பேர். சரிங்க, 500 பேருக்கு மேல நீங்க தோன்றுனீங்க. அந்த 500 பேரையும் நீங்க அழைத்து கொண்டு வந்து இந்த ஒலிவ மலையிலிருந்து நீங்க அவர்கள் காண நீங்கள் மேலே ஏறி சென்றிருக்கலாமே, அப்படி நமக்கு தோணும் தானே? தோணணும். ஆனா ஏன் 11 பேரை மட்டும் கூட்டிட்டு வந்து அவங்க முன்னால நீங்க மேலே ஏறி போனீங்க? என்ன இருக்கு இங்க பார்க்கலாம். மத்தேயு 28:16-20. 11 சீடர்களும்
12வது ஆள் என்ன ஆயிட்டார் நமக்கு தெரியும், தூக்கு போட்டு இறந்து போயிட்டார். தான் செய்த தவறை, மாசற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று உள்ளம் குத்துண்டவராய் அவரை தூக்கு போட்டார். ஆகவே 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அந்த மலையின் பெயர் ஒலிவ மலை. மற்ற நற்செய்தியாளர்கள் அதன் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கே 600 வருஷத்துக்கு முன்னால இருந்து இல்லையே, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னால, 300 வருஷத்துக்கு முன்னால நம்ம பார்க்கிறோம். 400 வருஷம் தான் கரெக்ட். சக்கரியாஸ் இறைவாக்கினர் அவர் குறிப்பிட்ட அந்த மலை, அவர் அந்த மலையில் எப்படி என்னன்னு பாருங்க. அது அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். பாருங்க, சிலர் பணிந்தார்கள், சிலர் ஐயமுற்றார்கள். இருந்ததே 11 பேரு. அதுல ஐயம் உறுபவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஏன் இந்த ஐயம்? அதான் இன்னைக்கு மேட்டர். அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அது அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். இந்த அதிகாரம் என்பது அவருக்கு புதுசா அளிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, அவர்தான் அவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன என்று நாம் படிக்கிறோம். அருளப்படுதல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அவர் வார்த்தை, அவர் பெயர் வார்த்தை. அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார், அவருக்காக படைத்தார், அவரிலே படைத்தார் என்று பார்க்கிறோம். அவரிலே உண்டாக்கப்பட்டவை தான் அனைத்தும். அதிகாரம் தாங்குவோர், ஆட்சி புரிவோர், கீழுலகோர், மேலுலகோர், வானதூதர்கள், இப்படியெல்லாம் நிறைய பார்க்கிறோமே. எல்லாமே வான் படைகள் எல்லாம் அவரால் படைக்கப்பட்டது. ஆகவே எல்லா அதிகாரமும் அவருடையது. ஆனா பாருங்க, குறிப்பிட்ட இந்த 33 வருஷமா அவர் எல்லா அதிகாரத்தையும் விட்டவராக, துறந்தவராக, அவர் மனிதனாக அவர் பிறந்தார். இல்லையா? மனிதனாக, அதுவர் தான் அவதாரம் என்று சொல்கிறோம். கடவுள் மனிதனாக அவதரித்தார் என்று நாம சொல்கிறோம். ரைட்? பாருங்க, இப்படிதான் இன்கார்னேஷன் சொல்லுவோம் இல்லையா? இன்கார்னேஷன். இப்படி அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார், அதிகாரத்தை விட்டு வந்தார். ஆகவேதான் பிசாசானவன் அவரை ஹேண்டில் பண்ணான். அவரை தூக்கிட்டு போய் மலையில கொண்டு போய் நிற்க வச்சு, இதெல்லாம் உனக்கு தரேன், அது தரேன், இது தரேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு, தெரியுது இல்லையா? அதனால அவர் செய்யற காரியம் அது. அப்படித்தான் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லா அதிகாரமும் கடவுள் எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்கிறார். தந்தை எனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டார் அப்படி என்று சொல்கிறார். மனிதர்களுக்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக இப்படி தந்தை, மகன், இப்படியெல்லாம் அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு சாதாரண நிலையில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் வேதாகமத்தை படிக்க அதன் உட்பொருளை ஆராய்ந்து உள்ளறியும் பொழுது, உள்ளே புகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு தெளிவாக்குவார். மகனும் தந்தையும் ஒன்றே. ரைட்? பிலிப்பே, என்னை கண்டவன் தந்தையை காண்கிறான், பின்ன தந்தையை எனக்கு காமிங்க நீ கேட்கிறது எப்படி அப்படின்னு கேட்கிற இயேசு. அப்புறம் பரிசேயர்கள் முன்னால் அவர் சொல்றது அப்படித்தானே, தந்தையும் நானும் ஒன்றே என்று சொல்லுகிறார். அப்புறம் யோவான் எழுதிய நற்செய்தியில சொல்ற அந்த விஷயம், தந்தாய் உமக்குள் நானும் எனக்குள் நீரும் இருப்பது போல என்னுள் இந்த மக்கள் என்ன இன்னை சேர்ந்து இந்த உலகத்திலிருந்து விலக்கி என்னிடம் ஒப்படைச்ச இந்த மக்கள் என்னுள் இருக்கும்படி அருள் கூறும் என்று சொல்கிற அந்த வார்த்தை. இதெல்லாம் மனிதன் புரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்தப்படும் ஒரு டேர்ம்ஸ், ஒரு வார்த்தைகள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒருவரே. ரைட்? அவர்தான் தந்தை, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவி. மூவொரு கடவுள் ட்ரினிட்டி என்று நாம சொல்கிறோம். ரைட்? இப்படி நாம் புரிந்து கொள்வதற்காக கிறிஸ்து உபயோகப்படுத்தும் அந்த வார்த்தை பதங்கள். அப்ப இங்க அதுதான் சொல்றாரு இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு? நீங்க இந்த அதிகாரம் எல்லாம் எனக்கு மறுபடியும் வந்து விட்டது. அப்போ அதுதான் நம்ம பார்க்கிறோம். He has seated at the right hand of the Father and interceding for us என்ற அந்த வார்த்தை நம்ம படிக்க முடிகிறது. நமக்காக பரிந்து பேசுகிறார். யாருக்காக? அதுதான் மிக முக்கியமானது. யாருக்காக பரிந்து பேசுகிறார்? இந்த உலகத்தில் அவர் படைத்த அனைவருக்காகவும் அவர் பரிந்து பேசுகிறார் என்று நாம் நினைத்தால் தப்பிதம் அது. அதெல்லாம் அவருடைய வேலை அல்ல, அதை செய்வதல்ல. தம்மை தேடுபவர்கள். அதனால்தான் முதல்ல அந்த ஜெபத்திலே சொல்லிட்டாரு, தந்தாய் உலகத்தினின்று பிரித்து நீர் எனக்கு கொடுத்த அந்த மக்கள், குறிப்பிட்ட மக்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். ஆகவேதான் இந்த இருளில் நின்று பிரிந்து ஒளியை தேடுகின்ற மக்கள். ஆகவேதான் நான் முதலிலே சொன்னேன், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்று பெயரை வைத்திராத மற்ற மதங்களில் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அல்ல. யார்
இயேசுவை விசுவசிக்கும் எவனும் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது வேதாகமத்தில். எவனும், எத்தகையவனும். இங்கே கூட ஆண்டவர் அதை தான் இங்க ஒரு வார்த்தை உபயோகப்படுத்த போறாரு. அது என்ன வார்த்தை தெரியுமா? பாருங்க. இப்போ அவர் எல்லா அதிகாரங்களையும் கொண்டவராக மேல அந்த அதிகாரத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? தந்தை, நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். எல்லா மக்கள் இனத்தாரையும், எல்லா மதத்தாரையும் இல்ல, எல்லா மக்கள் இனத்தாரையும். மதம் என்பது மனிதன் உண்டாக்கிய, மனிதன் கடவுளை தேடுகின்ற அந்த வழிமுறை, அதான் மதம் என்று சொல்கிறோம். கிறிஸ்து என்பவர் வழியை கற்பித்துக் கொடுத்தார். அந்த வழி உனக்கு தெரியும் என்று சொன்னார் தோமையார்கிட்ட. அந்த வழி உனக்கு தெரியும் அப்போஸ்தலர்கிட்ட சொன்னார். தோமையார் சொன்ன அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியாது, நானே அந்த வழி என்று சொன்னார். என்னை உனக்கு தெரியும்னா அப்ப நான் தான் அந்த வழி, தந்தையிடம் போகும் வழி நான் தான் அப்படின்னு சொன்னாரு. நான் தான் அந்த ஏணி அப்படின்னு சொல்ற இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே சொல்கிறார், மதம் என்பது வேறு இல்லையா? அப்போ கிறிஸ்தவ வழி என்பது வேறு. வழி என்பவர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல். அப்போ அதுதான் நமக்கு இட்டர்னல் லைஃப், நிச்சய வாழ்க்கை என்று இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். யோவான் 17:3, தந்தாய் ஒரே கடவுளான உம்மை அறிவதும் உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து, அப்படின்னா மனிதராக பிறந்த உம்மை அறிவதும் மனிதராக பிறந்த உம்மை அறிவதும், அதுதான் நிச்சய வாழ்க்கை என்று சொல்கிறார். நிச்சய வாழ்க்கை, நிச்சய வாழ்வு, இட்டர்னல் லைஃப் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு ஏஜிங் கிடையாது, பட் ஏஜஸ் இருக்கு. நிறைய முடிவில்லா வாழ்க்கையை அது கொண்டது. நிறைய புரியணும் தானே? ரைட். அப்போ இங்க சொல்றது எல்லா இனத்தாரையும், அப்ப எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம், அந்த ஒரு காரியம் என்ன நமக்கு கற்பித்து கொடுக்கிறது? வெறும் கிறிஸ்தவர்கள் இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற யாரேனும் கிறிஸ்துவை விசுவசித்து அவரை அறிய முற்படும் பொழுது அவர்கள் வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். சாவு என்பது ஒரு கடந்து போகும் they will be transfigured, right? வெற்றுரு பெற்று வேறு ஒரு நிலைக்கு நாம் கடந்து போவோம். அது நிச்சய மகிழ்ச்சியை கொண்டது, சமாதானத்தை கொண்டது. இந்த உலகம் தரும் எந்த துன்பமும் அதை நெருங்க முடியாது. அது துன்பம் இல்லா ஒரு உலகு. அது எப்படிப்பட்ட உடலாக நாம் இருப்போம் என்பது இயேசு கிறிஸ்துவே உயிர் தெழுந்து அவர் அந்த சொரூபமான அந்த உடலில் அவர் வந்து அப்போஸ்தலர் நின்று காண்பித்தார். இப்படித்தான் நீங்க இருப்பீங்க அப்படின்னு காண்பித்தார். அது ஆவி அல்ல. அவர் சொல்றார், ஆவிக்கு என்ன கிடையாது? சதை கிடையாது, ரத்தம் கிடையாது. ஆவி எதையும் உண்ண முடியாது. ஆகவே நான் ஆவி அல்ல. அப்ப நான் யாரு? நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். நான் எப்படி? நீங்க பூட்டி வச்சிருக்கிறீங்க அறைக்குள்ள, நான் பூந்து வந்திருக்கிறேன். ஆனா பாரு, எனக்கு சதை இருக்கு, எலும்பு இருக்கு, தொட்டு பாரு, எல்லாம் சொல்றாரு. நான் சாப்பிட முடியுமே? உங்ககிட்ட என்ன இருக்கு? பொரிச்ச மீன் இருக்கு, கூட நான் சாப்பிடுறேன். அவங்க முன்னால் அவர் சாப்பிடுறாரு. ஒரு தடவைனா இல்லைங்க, அவர்கள் மீன் பிடித்து கொண்டு வருகிறார்கள். கரையிலே அவர் ஏற்கனவே நிறைய மீனை பொரித்து வைத்திருக்கிறார், சுட்டு வைத்திருக்கிறார். வாங்க வந்து சாப்பிடுங்க எல்லாருக்கும். அவரும் சேர்ந்து அங்கே சாப்பிட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே பூட்டி அறைக்குள் வர முடிகிறது, அவர் மாயமாக மறைய முடிகிறது. ஆனாலும் உடம்பு இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, தசை இருக்கிறது, பாருங்க எல்லாமே இருக்கிறது. அப்போ தட் இஸ் டிஃபரண்ட். நம்மளால புரிந்து கொள்ள முடியாத, நாம் யாரையுமே அப்படி நம்ம பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து தான் அப்படி அவர் தன்னை காண்பித்து போகிறார். ஆவிகள் வேறு, பிசாசுகள் வேறு. இப்படி கிறிஸ்துவின் அந்த மறு ரூபம் என்பது வேறு. அப்பேற்பட்ட ரூபத்தை தான் நாம் பெற காத்திருக்கிறோம். நாம் எல்லோரும் அல்ல, நம்மில் சிலர். ஏனென்றால் பெரும் கூட்டம் அது 72 சீடர்களை கொண்டதாக மாறியது, பின் அது 12 சீடர்களை கொண்டதாக மாறியது. அதிலும் மிக முக்கியமாக ஒரு 3 பேர் அவரோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர்களாக மாறு. அப்படி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆர் தேர். அது எப்படி நாம அவரோட நெருங்க முடியும்னா, வேதாகமத்தின் அந்த அறிவு கண்கள் நமக்கு திறக்கப்படும் பொழுது, அகக்கண்கள் திறக்கப்படும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நெருங்கியவர்களாக போவோம். அப்போ நாம வேறு நிலைக்கு நம்ம அப்படியே தயாராயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். பாருங்க, இன்னைக்கு அவரை மேலும் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று சொல்கிறார். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். இப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? மேலெழும்பி சென்றார்.
அப்போ அவர் எப்படி சென்றாரு அப்படின்றது இன்னைக்கு முதல் வாசகத்துல அவங்க இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். பார்க்கலாமா? இதில் இருந்த பீட்டர் அவரு ரொம்ப அழகா அதை சொல்றதாக லூகாஸ் சொல்லி கொடுக்கிறார். நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய நண்பருக்கு, ரொம்ப உயர் பதவியில் இருக்கிற தியோப்பில் என்ற அந்த நண்பருக்கு அவர் இதை இயேசு கிறிஸ்துவை அறிய முற்பட்டவருக்கு, ஒரு தலைமை பொறுப்பாளராக இருப்பவருக்கு அவர் ஒரு கடிதம் எழுதும்போது இதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். இது என்னது பாருங்க. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 11 முதல் வாசகம் இது. தியோப்பிலே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். வாட் இஸ் தட் முதலாம் நூல்? அது நற்செய்தி இல்லையா? 4 நற்செய்தியில 1 லூகாஸ் எழுதிய நற்செய்தி. அந்த லூகாஸ் தான் இந்த திருத்துதர் பணிகளை எழுதுகிறார். அதனால தான் சொல்றாரு, நான் அதிலே ஏற்கனவே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றார். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். வாட் இஸ் வாக்குறுதி? பரிசுத்த ஆவியை தருவேன், துணையாளராக உனக்கு தருவேன், உள்ளம் கலங்காதிருங்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள், ஆவியை பெறும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு உள்ளுயிராய் இருப்பார். அவர் நான் சொன்னவை செய்தவை அனைத்தையும் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். ஏன்னா 3 வருஷம் எங்ககிட்ட என் கூட நீங்க இருக்கும் பொழுது கூட உங்களுக்கு நிறைய புரியலன்னு நீங்க சொன்னீங்க. புரியல இப்ப கூட புரியல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க போறீங்க. என்ன வார்த்தை கேட்டாங்க பாருங்க. யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். அதுதான் இல்லையா? இப்போ அந்த 40 நாளும் கூட இருந்தப்ப சொல்றாரு. 50வது நாள் அவர்கள் திருமுழுக்கை பெற்றார்கள். இயேசு சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேறது நமக்கு தெரியும். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். இதுதான் தயக்கம், இதுதான் புரியல, இதுதான் அவர்களுக்கு புரியாமல் இருந்தது இல்லையா? இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன நினைத்தார்கள்? இயேசு உயிர்த்து வந்த பிறகு கூட அவங்க அப்பதான் நினைக்கிறாங்க, இதான் ரைட் டைம் போல இருக்கு, அவர் இப்போ அப்படியே மாயமா நின்று இந்த ரோமை ஆட்சியை தூக்கி போட்டுட்டு இப்போ அவரு இருந்து ஆட்சி செய்ய போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனா இதுக்கு முன்னால என்ன படிச்சோம் நம்ம வசனம்? இறை ஆட்சியை பற்றி அவர்களுக்கு விளக்கி கூறினார். அப்படி சொல்லும் பொழுது, ஓஹோ அதுதான் இந்த நேரமா அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இந்த இறையாட்சியை பற்றி எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இறையாட்சி என்பது என்ன? அது நிறைய இருக்கு. என்னுடைய பழைய பதிவுகளை இல்லாவிட்டால் வேதாமத்தை அதிகமாக படிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனா பாருங்க, அந்த ஆட்சி உண்மையானவே இயேசு இங்கே இருந்து செய்ய போகிற ஒரு ஆட்சி இருக்கிறது இல்லையா? அதுதான், அது பேரு 1000 ஆண்டு அரசாட்சி என்று நம்ம சொல்கிறோம். திருவெளிப்பாட்டு புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்கிறோம். அதுல 20ஆம் அதிகாரத்திலே 1000 ஆண்டு அரசாட்சி என்ற தலைப்பிலே எப்படி அந்த ஆட்சி இருக்க போகிறது என்று அதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி இருக்கும் என்று இயேசு வருவதற்கு 600 வருஷங்களுக்கு முன்பே எஸ்ஐயா சதை ரொம்ப அழகாக 9ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 60ஆம் அதிகாரம், 61ஆம் அதிகாரம், இன்னும் பல இடங்களில் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்று குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங். அதை படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அது இந்த உலகத்திலேயே இப்ப பல ஆட்சிகள் நடக்கிறதே. உலகம் தோன்றிய முதல்ல பல நாடுகளில் பல வகையான ஆட்சிகள் கடந்து முடிந்து இப்பொழுது நடந்து இப்பொழுது எல்லாம் என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்துல இப்போ இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது பாருங்க. எந்த ஆட்சியிலும் எல்லா மக்களும் மிக மகிழ்ச்சியாக, கொலை இல்லாமல், கொள்ளை இல்லாமல், களவு இல்லாமல், திருட்டு இல்லாமல், மோகபாவம், இந்த காமம் இல்லாமல், அதாவது அடல்ட்ரி, என்ன சொல்வது, விபச்சாரம் இல்லாமல், இப்படியெல்லாம் எங்கேயாவது இருந்திருக்கிறதா? எந்த ஆட்சியாவது யாராவது அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, நெவர். உலகத்தில் அப்படி இருந்தது இல்லைன்னா இறை ஆட்சி எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து வந்து இங்கே இறங்கி ஆட்சி செய்வது எப்படி இருக்கும்? பாருங்க எப்படி இருக்கும். அங்கே இந்த உலகத்தின் எந்த துன்பமும் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கும். இப்போ எவ்வளவோ வாக்குறுதிகள், யாரோ எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. யாராவது ஒரு வாக்குறுதி இப்படி கொடுக்க முடியுமா? உனக்கு என்ன வாக்குறுதி வேணா கொடுக்கட்டும், ஆனா உனக்கு நீ எப்பவுமே 35 வயசு தான்ப்பா உனக்கு, 35 வயசு தான் உனக்கு.
உனக்கு 36, 37, 38 கூட ஆகாது. நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் உன் வயசு 35 தான். நீ இளமையாவே இருப்ப. உனக்கு வயசே ஆகாது, எப்பொழுதும் இளமை. இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை யாராவது நிறைவேற்ற செய்ய முடியுமா? 1000 ஆண்டு அரசாட்சியில இயேசு கிறிஸ்து அதை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். இது அன்இமேஜினபிள், ரைட்? அன்இமேஜினபிள். பட் அவர் அதை செய்வேன் என்கிறார். அதுதான் செய்ய போகிறார். எல்லோரும் இளமை. 100 வயதை கடந்தவனும் இளைஞன் எனப்படுவான் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞன், எல்லோரும் இளமையாக. அப்படி ஒரு அங்கேயும் திருமணம் உண்டு, குழந்தை பெற்றுதல் உண்டு, எல்லாம் இருக்கு. ஆனால் காமத்தின் உச்சம், அந்த காம இச்சை என்பது இல்லாம அது வேறொரு நிலை நமக்கு புரியாது, ஆனால் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நிலை அங்க உண்டு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதை படிச்சு பாருங்க. அப்படி உலகத்தின் எந்த துன்பம் இருக்கிறது, நோய் நொடி, அது இது, கடன், யாரும் கடன் வாங்க வேண்டியதில்லை. யாரும் எங்கேயும் போய் வீடுக்கு பிளான் போட்டு அதுக்கு சாங்ஷன் வாங்குறதோ, காசு கட்டி கொத்தனாருக்கு காசு கொடுத்து வீடு கட்டுறதோ இல்லை. எல்லாமே அவர் நமக்கு தருகிறாராம். அப்படி இருக்கிறது. வயசு ஏறாம உடம்பே வச்சுக்கிற அந்த ஒரு தகுதியை நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவையானது அத்தனையும் அவரே தருகிறதாக அவர் சொல்லுகிறார். பாருங்க, இதெல்லாம் நமக்கு நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல. பிகாஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்திலேயே நாம எப்படிலாம் சரியா வாழ்றதுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அப்படித்தான். எனக்கு இங்க சரியா இருக்கிறதுக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, என் உடம்பு அப்படி இப்படி சொல்லி எங்க வீட்டுல நிறைய காரியம் நடக்க போகுது, அது பண்ணுவோம், இதுக்காக அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி கேட்கிற மனோபாவத்தை நம்ம சால் புல்ஷிட், ரைட்? இதுக்கெல்லாம் மேலானதாக கடவுள் இயேசு கிறிஸ்து இங்கே மறுபடியும் வந்து அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார். 1000 ஆண்டு அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறேன் என்கிறார். 1000 என்பது அது முழுமைக்கு மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. 1000 ஆண்டு. அப்போ பார்க்கிறோம், இப்படிப்பட்ட உறுதிப்பாடை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இறையாட்சியை பற்றி அவர் விளக்கி சொன்னார் என்று நம்ம படிக்கிறோம். இந்த இறையாட்சி வருவதற்கு முன்பே, அதாவது இது எப்பொழுது நடக்க போகிறது? இதோ இன்று இந்த மலையிலிருந்து எப்படி எழும்பி சென்றாரோ அதே மலையில் மறுபடியும் வருவார் என்று இந்த வாசகத்தின் முடிவில் நம்ம படிப்போம். அப்போ அவர் வந்ததுக்கு பிறகு அது நடக்க போகிறது. அது எப்பொழுது நடக்கும்? எப்போ வேணும்னாலும் நடக்கும். அது நேரமோ காலமோ அதை பற்றின அறிவோ நமக்கு தெரியாது. அது எப்போ வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பே இறையாட்சி என்பது உங்களிடையே இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அன்றே சொல்லிவிட்டார். உங்களிடையே இருக்கிறது. எங்க இருக்குது அந்த இறையாட்சின்னு கேட்டாங்க. அப்போ உங்களிடையே இருக்கிறது அப்படின்னா உங்க எல்லார்கிட்ட இல்ல, அங்கங்க சில பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் அந்த இறையாட்சி கிடையாது. உங்களிடையே இருக்கிறது, உங்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆமா, சில பேர் அதற்குள் ஸ்டெப் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசுவை அறிய புரிய அவருள் நடக்க அவர் கட்டளைகளை கடைபிடிக்க நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறதே. அந்த மாற்றம் எதை நோக்கிய மாற்றமாக இருக்கிறது? இறை ஆட்சியின் மாற்றமாக அது இருக்கிறது. அப்போ கிறிஸ்து அவர் நமக்கு மத்தியில் இருக்கிறார். அவருடைய ஆவி நம்மை ஆலயமாக கொண்டிருக்கும் பொழுது நாம் இறையாட்சிக்கு உட்படுகிற மனிதர்களாக நம்மால் இருக்க முடிகிறது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நான் கை தூக்குறேன்ப்பா. ஐ am in that. நீங்க இருக்கிறீங்களா? நீங்களும் கை தூக்குங்க. யூ கேன் சே ஹalleluya to Lord, praise the Lord சொல்லலாம் நம்ம. பிகாஸ் we are நாம இறையாட்சிக்குட்பட்டவர்கள் என்ற ஒரு நிலை. ஆகவேதான் இந்த உலகம் நமக்கு துச்சமாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் எல்லாம் அதை பற்றிய பேரக்கறை எல்லாம் நமக்கு இல்லை. பேராசைகள் எல்லாம் துறந்த ஒரு மனநிலை நமக்கு உண்டாயிருக்கும். அப்படி ஒரு நிலை. பெரிய பாவங்களின் மேல் அதிக ஈடுபாடு இல்லாத ஒரு நிலை நமக்கு உண்டாயிருக்கும். நாட்டம் மிக குறைந்திருக்கும். பெரிய பாவங்களின் மேல் இருக்கிற நாட்டம் மிக குறைந்திருக்கும். பசுத்தாவியானவர் நமக்கு உள்ளூராய் இருந்து அவற்றிலிருந்தெல்லாம் நம்மை விலக்குண்டு நம்மை வானகத்தை நோக்கிய வாழ்க்கையை நமக்கு வாழும்படி நம்மை அமைத்திருப்பார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தா நாம் இறையாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆமாங்க, பாருங்க, தொடர்ந்து கேளுங்க. இப்படி என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்குரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
இவற்றை சொன்னபின் அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் பொழுது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது வெண்ணாடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேர் படைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பியூட்டிஃபுல், ரைட். அப்போ மீண்டும் வருவார் என்பதை சக்கரையாஸ் ஏற்கனவே அறிவித்து வைத்திருக்கிறார். இயேசுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாலேயே. இப்போ இந்த மலையில நிற்கிற இந்த சம்பவத்தை தான் நம்ம பார்த்தோம். சக்கரையாசன் சொல்றாரு, அந்த மலையில் அவர் கால் வைத்து இறங்குவார் என்று சொல்கிறாரு. பாருங்க, இப்போ வெறும் 11 பேருக்கு முன்னாலதான் மேலெழுந்து சென்றார். ஆனால் அவர் மலையில் கால் வைத்து அவர் 2ஆம் வருகை என்று சொல்கிறோமே, அப்போ அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அவரை பார்ப்பார்கள், அவருடைய வருகையை பார்ப்பார்கள் என்று சொல்கிறார். அது எப்படி இருக்கும்? எப்படி உலகத்தில் உள்ள அத்தனை பேர் எப்படி பார்க்க முடியும்? நமக்கு தெரியாது. அந்த சூழ்நிலை அன்று உருவாக போகிறது. ஆகவே அந்த மலை, அவர் கால் வைத்து இறங்குகிற மலை, இப்பொழுதே சக்கரையாசு சொன்னபடி, சக்கரையாசு என்ன சர்மா சொல்லியிருக்கிறார்? அவர் கால் வைத்து இறங்குகிற மலை 2ஆக பிளக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 2ஆக பிளந்து தெற்கு மேற்காக விரிந்து வடக்கு தெற்காக அது பிளந்து இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஒரு பாதாளம் உண்டாக போகிறது, அதாவது ஒரு தாழ்ந்த ஒரு நிலை உண்டாக போகிறது, சமவெளி மாதிரி ஒரு ஏரியா உண்டாக போகிறது. அது இன்னொரு சமவெளியோடு அது இன்னொரு பாதாளத்தோடு சேரும். இப்படியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த மலை பிளக்க போகிறதா என்றால் பிளக்க ஆரம்பித்தே விட்டது. ஏனென்றால் இது கடைசி காலம். அப்படியா? எப்படி ஆரம்பிச்சு விட்டதுன்னு சொல்றோம் பாருங்க. நம்ம கிண்டியில் இருக்குது பாருங்க, ஹில்டன் ஹோட்டல் ஹில்டன், ரைட்? தட்ஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல். பாருங்க, அவங்க அந்த மலை அடிவாரத்திலே ஒரு ஹில்டன் ஹோட்டலை அங்கே நிறுவுவதற்காக அவர்கள் தங்களை தயாரித்த பொழுது அங்கே அவர்கள் அந்த கிரவுண்ட் டெஸ்ட் பண்றாங்க. அடித்தளம் போட்டு எல்லாம் பண்ணணும்ல. அப்படி பண்றதுக்கு அவங்க டெஸ்ட் பண்ணினா அவங்க சொல்றாங்க, இல்லை இந்த மலை ஏற்கனவே கீழே பிளந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. கீழே பிளந்துருச்சு, மேலதான் அப்படி இருக்கு. பாருங்க, சக்கரையாஸ் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்து கால் வைத்து இறங்கும் பொழுது அந்த மலை 2ஆக பிளந்து பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அது அறிவியல் பூர்வமாக இன்று அது கூகுளில் பாருங்க, அது இன்று அந்த ப்ரூஃபை வச்சுட்டாங்க. ஏற்கனவே அதை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவர் நெருங்கி வருகிறார் அவர் என்ற அந்த ஒரு நிலை. அவர் அப்படியே திடீர்னு புஷ்கன் அப்படி மேல இருந்து கீழே வரணுமா? இல்லை, வானம் அவரது அரியணை, பூமி அவரது கால்மனை என்றுதான் வேதாகமம் சொல்கிறது. அவர் அப்படி இருக்கிறவர். மனிதனாக அவர் இன்கார்னேஷன் பண்ணினார். அவர் அப்படி அவதரித்தார், தன்னை தாழ்த்தி. ஆகவே அவர் அப்படி எழும்பி நின்று அப்படியே காலை ஊனிட்டு கீழே வந்து உட்கார போறாரு. அவ்வளவுதான். ஆகவே அந்த எழுமின்னு காலை ஊன்ற நேரம் அது பிளந்து விட போகிறது. இப்படி இயேசு கிறிஸ்து இங்கு வந்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்ய போகிறார். இந்த 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல், பேய் பிசாசெல்லாம் இப்ப இருக்குது. இயேசு வந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குது. அந்த காலத்துக்கு முன்னால இருந்து இருக்குது இல்லையா? ஆதாம் காலத்திலிருந்து பேய் பிசாசெல்லாம் உலகத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது? திருவெளிப்பாடு 1000 ஆண்டுகள் எல்லா பிசாசு கூட்டத்தை எல்லாம் பாதாளத்தில் வானதூதர் கட்டி வைப்பார். 1000 years. So there is no பிசாசு வேலைலாம் எங்கேயுமே கிடையாது. ஆகவே பாவங்கள் பெருக வாய்ப்பில்லாமல் போய்விடும். பாவங்கள் பெருக வாய்ப்பில்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முதலில் அவர் உருவாக்குகிறார். இப்பொழுது அந்த பாவங்கள் செய்கின்ற வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கிறது. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை அதை தடுத்தாட்கொள்கிறார். யாருக்கு? குறிப்பிட்டவர்களுக்கு, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இல்லையா? இயேசு கிறிஸ்து செஞ்சார் இல்லையா? 72 ஆக்கி 12 ஆக்கி 11 ஆக்கி இப்படி இந்த வேலை இப்படி சுருங்கி போனவர்களுக்கு. ஆகவே எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்லப்பா. நான் சண்டே மாசுக்கு போறேன், மண்டே பாசுக்கு போறேன்னு 1000 சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நோ, நான் இதை படிக்கிறேனா, இதில் திளைத்திருக்கிறேனா, இதில் அறிவு செறிவு பெற்றிருக்கிறேனா? அதான் 17:9 யோவான் சொல்ற மாதிரி நாம உண்மையிலேயே இயேசுவை அறியும் அறிவு, அதுதான் நமக்கு நிச்சய வாழ்க்கை என்று அவர் சொல்லுகிறார். அந்த இட்டர்னல் லைஃப் யாருக்கு கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு, ரைட்? அவங்கதான் உண்மையிலேயே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறவர்கள். அம்மா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறவர்கள். இவள் கம், அவர் நடுவானில் வந்து நம்மை அழைத்து செல்லுவார். அப்படிதான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமா,
அவரு நம்மை எடுத்துக்கொள்வார் என்று சொல்கிறது. அது குறிப்பிட்ட பேரை எடுத்துக்கொள்வார். விடப்பட்டவர்கள் இங்கு புடமிடப்பட்டு அவர்கள் 1000 ஆண்டு அரசாட்சிக்காக தயாரிக்கப்படுபவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அப்படி பல பேர் உண்டு. ஆமா, சில பேர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். என்னன்னா 500 பேருக்கு தோன்றினார், அப்புறம் 11 பேர் முன்னால் தான் மேலே போனார். ஆகவே நாம மேலே போறவங்களா இருந்தா அந்த 11 பேருக்கும் உள்ள லட்சணங்கள் நமக்கு இருக்கணும். அதுதான் இயேசு சொல்லி தருகிறார். 2ஆம் வசனத்தை படிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு. எபேசியர்கள் திருமுகம் அதிகாரம் 1 வசனங்கள் 17 23 முடிய. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. பியூட்டிஃபுல் வேர்ட். அப்போ நாம அவரை சும்மாலாம் அறிஞ்சிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெறாமல் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அது நமக்கு தருவாராக என்று பிளஸ் பண்றாரு பாருங்க பீட்டர். கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேர் எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது என்றும் மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. பியூட்டிஃபுல். அந்த 11 பேருக்கும் அவர் செய்த காரியம் அதுதான். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கண்களை திறந்தார், அவருடைய அகக்கண்களை திறந்தார், அவர்கள் மேல் ஊதினார். இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸ்பெஷல் திங், எல்லாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு கிஃப்ட். அது உங்களுக்கு எனக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு பீட்டர் இங்கே சொல்றாரு பாருங்க. உங்க அகக்கண்கள் திறக்கப்படுவதாக, உள்ளத்தில் அவருடைய கட்டளைகளை எழுதுவது, அதுதான் மிக முக்கியமானது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவருடைய கட்டளையை மிகச்சரியாக கடைபிடித்தார்கள். உள்ளத்தில் எழுதி கொள்ளவில்லை. அவர்கள் எழுதி நெற்றியில் தொங்கவிட்டுக் கொண்டார்கள் இல்லையா, தலையில தொங்க விட்டு கொண்டாங்க, அவங்க குஞ்சலங்களாக கட்டி கொண்டார்கள். இப்படியெல்லாம் ஆடைகளிலே அவருடைய கட்டளைகளை எல்லாம் எழுதி தொங்கவிட்டு ஊரெல்லாம் அலைந்தார்கள். உள்ளத்தில் எழுதி கொள்ளவில்லை. நமக்கு தான் உள்ளத்தில் எழுதி கொள்ளும்படியாக நம்முடைய அகக்கண்கள், உள்ளங்கள் திறக்கப்படுகின்றன. அதுதான் கிறிஸ்தவர்கள் என்று நம்ம சொல்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவை விலக்கி விட்டார்கள், கட்டளைகளை மட்டும் பிடித்து கொண்டார்கள். நாம் அப்படி இல்லை. கிறிஸ்துவை பிடித்து கொண்டால் அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார். உல்டா இறந்து அவரை உயிர் தழச் செய்து விண்ணுலகில் தமது வல்லமை வலப்பக்கத்தில் கடவுள் அவரை அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் அடிபணியச் செய்து அனைத்திற்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருச்சபையே அவரது உடல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உடனே நாம நினைச்ச கூடாது, நாம் சார்ந்து இருக்கிற திருச்சபையை தான் அவங்க சொல்றாரு அப்படின்ட்டு. நெவர். அப்படி இல்லை. பியூட்டிஃபுல். நிறைய பேர் நிறைய சிறு சபைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். தான் நிஜ சபைகள். பெரிய சபைகள், இன்ஸ்டிடியூஷனல் ஓரியன்ட் சபைகள் எல்லாம் நிறைய இருக்கிறதே, அதெல்லாம் திருச்சபைகள் அல்ல. அதெல்லாம் ஏன் வேதாகமத்தில் அதை பற்றி குறிப்பிடவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மேசிவ் கிரவுடட் அப்படி ஒரு சபைகளை பற்றியெல்லாம் குறிப்பிடவில்லை. உண்மையான சபை என்பது என்ன? வீடுகளில் அவர்கள் நற்கருணை கொண்டாடினார்கள், அவர்கள் திருவுடலை, திரு ரத்தத்தையும் அவர்கள் பகிர்ந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம். சபைகள் சிறு சிறு சபைகளாக இருந்தது. அங்கே மூப்பர்கள் இருந்தார்கள். அங்கே பாஸ்டர் என்று சொல்லக்கூடியவரோ அல்ல ஃபாதர் பிரீஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களோ அங்கே கிடையாது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு முறைமைகள். அவைகள் மறுபடியும் புதிய ஏற்பாடு முறைமைகள் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்றன. பாருங்க, இவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? காட்சிகளை கண்டு அதன் பின்னால் அலைவார்கள் இல்லையா? பழைய முறைமைகள், மூதாதையருடைய கடைபிடித்த அந்த காரியங்களை எல்லாம் கொண்டு அதன் பின்னால் அலைவார்கள். இப்படி நிறைய காரியங்கள் திருச்சபை இருக்கிறதாகவே திருச்சபை என்று நாம் நினைக்கும் பொழுது அது அல்ல. நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், நீ எப்படி ஜெபம் செய்யணும் அப்படின்னா, உன் வீட்டுக்குள்ள உன்னுடைய அறை கதவை சாத்தி கொண்டு அங்க செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் திருச்சபை என்பது. குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த குடும்பத்தோடு உறவாக இருக்கின்ற சில பேர் மட்டும். இப்படித்தான் ஒரு சபைகள் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். சிறு 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 சபைகளாக வீடுகளில் அவர்கள் திருவிருந்தை கொண்டாடினார்கள், அங்கே ஜெபம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சில நேரங்கள் தேவைப்படுகிறது கும்பலாக சேர்ந்து நாம் சில காரியங்களை செய்வதற்கு. அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு நேரம் செய்யக்கூடிய காரியம் தான். பாருங்க, எசேயா 43:10, நீங்களே நமக்கு சாட்சிகள், நம்மை அறிந்து
நம்மேல் விசுவாசம் வைத்து நாமே இருக்கிறவர் என்பதை கண்டுபிடிக்க செய்வது உங்கள் ஊழியம் என்று சொல்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை தானே. அப்போ இருக்கிறவர் நாமே என்றா மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இல்லாதவை என்று சொல்லுகிறார். அவர்களெல்லாம் மனிதர்களாக இருந்தவர்கள், அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்கள். இருக்கிறவர் என்றும் இருப்பவர் இருக்கிறவர் நாம் ஒருவரே என்று அறிந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் ஆகும்ல. அதுதான் இந்த ஆராய்ச்சி பண்ணி பரிசுத்தாவி நமக்கு உதவி பண்ணி கண்டுபிடிச்சு இதை மற்றவர்கள் கண்டுபிடிக்க செய்வது நம்மளுடைய ஊழியமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த 11 பேருக்கும் கொடுத்தார். உலகெங்கும் போய் அதை செய்ய அப்படின்னு சொன்னார். அந்த ஊழியம் உன்னையும் என்னையும் தேடி வந்திருந்தா you can say hallelujah. அந்த 11 நாங்களும் இருக்கிறோம் என்று சொல்லி சந்தோஷமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.